வணக்கம் ரஜினி சார். 25 வருஷ இழுபறிக்கு அப்புறமா ஒரு வழியா கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க. ஆனா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசம் தான் தெரியும் நினைக்கிறேன். அது வர்றீங்களா வரலையா அப்படிங்கிறது. ஏன் ரஜினி சார், ஒரு தலைவரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான தகுதி என்னன்னா டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்கும் திறன் வச்சுக்கோங்களேன். அதாவது அரசியலுக்கு வர்றேன், கட்சி தொடங்குறேன்ற ஒரு விஷயத்துக்கு 25 வருஷம் எடுத்துக்கிட்ட நீங்க எப்படி ஒரு நல்ல தலைவரா வர முடியும்? அதாவது உங்க படம்னா மட்டும் பாத்தீங்கன்னா உடனே பிசினஸ் அப்படின்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா உடனே முடிவெடுத்து உடனே ஷூட்டிங் போய் அப்படி பண்றீங்கல்ல. அதே இது மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா அது எவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா சொல்றீங்க எல்லாத்தையும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் ரஜினி சார், எப்படி நல்லா இருக்க தமிழ்நாட்டை இந்த உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாத்த போறீங்களா இல்ல பீகார் மாதிரி மாத்த போறீங்களா ரஜினி சார்? அப்புறம் நீங்க அது மாத்துறதெல்லாம் நீங்க அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் ரஜினி சார். அதாவது நீங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்றதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, இந்த ஜனவரி 2020ல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு. இந்த மாதிரி அதிகாரிகள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஏன் நீங்க இவ்வளவு வருமான வரி கட்டல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அது நீங்க அந்த சப்பக்கட்டு சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுற தொழில் பாக்குறேன், அது 18% வட்டிக்கு நான் பணம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஏமாற்றா ஒரு தகவலை கொடுக்குறீங்க. அதாவது ரஜினிகாந்த்ங்கிறவரு சூப்பர் ஸ்டார் நடிகருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்கம் டாக்ஸ்க்கு பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு நீங்க உங்களை ஒரு சேட்டு மாதிரி காமிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க மனைவி இருக்கிறாங்கல்ல திருமதி லதா ரஜினிகாந்த், அவங்க ஆழ்வார்பேட்டையில டிராவல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியான்னு ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆழ்வார்பேட்டையில எவ்வளவு வாடகை இருக்கும், அதாவது 3700 ரூபாய் கட்டி அந்த கம்பெனி ஆபீஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுல வாடகை ஏத்திட்டாங்கன்னு சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார். உங்க நண்பர் கமலஹாசன் கேளுங்க, ஆழ்வார்பேட்டையில எல்லாம் எவ்வளவு வாடகை போய்கிட்டு இருக்குன்னு. 3000 ரூபாய் கட்டிட்டு எவ்வளவு 25 வருஷம் நீங்க அதை ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படின்னா சரிங்களா? இதுக்கு அடுத்து உங்க ஆசிரம் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு அந்த லேண்ட் ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு 2 கோடி ரூபாய் கட்டாம விட்டீங்கன்னு சொல்லி அவர் உங்க ஸ்கூலை சீல் வச்சிருக்கிறாப்ல. இதெல்லாத்தையும் தாண்டி ராகவேந்திரா மண்டபத்துக்கு சொத்து வரி கட்டுங்கன்னா கொரோனா காலத்துல நாங்க மூடி போட்டு தான் வச்சிருந்தோம், அதனால கட்ட முடியாது சார். கொரோனா காலத்துல நீங்க இல்ல, ஊரே உலகமே மூடி போட்டு தான் கிடந்துச்சு. ஆனா யாருமே பாத்தீங்கன்னா வரி கட்டாம அப்படிலாம் ஏமாத்தி இதெல்லாம் பண்ணவே கிடையாது. சோ இந்த பின்புலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் மாத்த போறேன், மாற்றம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாராச்சும் நம்புற மாதிரி இருக்கா சார்? உலக வரலாற்றில் மாற்றம் கொண்டு வந்த காந்தி, பெரியார், மண்டேலா, சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், லெனின், இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே மாற்றம் கொண்டு வந்தவங்க. யாருமே இந்த மாதிரி பேசி எனக்கு வருமான வரியில விலக்கு கொடுங்க, எனக்கு இந்த கடை வச்சிருக்கிறதுல விலக்கு கொடுங்க, இப்படி எல்லாம் எந்த தலைவருமே பேசுனே கிடையாது. அப்படி பேசின யாருமே தலைவனா இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா சார் ரஜினி சார், நீங்க மாத்தணும்னா உங்களால எந்த விஷயத்த மாத்தலாம் தெரியுமா? இந்த உங்க வீட்டுல இருக்காங்கல்ல மதுவந்தி, அதாவது 8000 கோடி மக்களுக்கு மோடி 5000 கோடி கொடுத்தாருன்னு அளந்து விட்டுட்டு இருந்தாங்களே, அந்த அம்மாவை உண்மை பேசுற அளவுக்கு கொஞ்சம் மாத்த முடியுமா? அதை வேணா ஃபர்ஸ்ட் செய்யுங்க. சரியா ரஜினி சார்? அதுக்கப்புறம் இந்த கொரோனா இந்த மக்களுக்காக என்னோட உயிரே போனாலும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய டகால்டி வேலை ரஜினி சார். இதை நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா? இந்த டயலாக்லாம் இந்த வசனத்தெல்லாம் யார் சொல்லலாம் தெரியுமா? 8 மாசமா உயிரை பணைய வச்சு மக்களுக்காக மக்களோட உயிரை காப்பாத்தினாங்கல்ல டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், அவங்க சொல்லலாம் சார். ஜெயன் பலகன் தெரியுமா, திருவல்லிக்கேணி எம்எல்ஏ, அவர் உயிரை விட்டாரு சார். அவர் கூட இப்படி எல்லாம் பேசல சார். இது எதுவுமே செய்யாம 8 மாசம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மோடி விளக்கு பிடிக்க சொன்னாருன்னா அன்னைக்கு மட்டும் விளக்கு ஏத்துனீங்க பாருங்களேன். அது மட்டும்தான் நீங்க வெளியில வந்தது. இப்ப இந்த யூகேலையும் யூஎஸ்லயும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா நான் ஜனவரி மாசம் வரேன்னு சொல்றீங்க. மருந்து மார்ச் மாசம் தான் வருதுன்னா அப்ப மார்ச் மாசம் தான், மருந்து மே மாசம்னா அப்ப எலெக்ஷனுக்கு உள்ள கட்சி வராதுன்னு நினைக்கிறேன். என்ன ரஜினி சார்? அதான். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஏன் தோத்துச்சு தெரியுமா? அதாவது காமராஜரோ ராஜாஜியோ பக்தவச்சலம்லாம் ஏன் தோத்தாங்கன்னா அவங்க யாருமே இங்க இருக்க மக்கள் செல்வாக்க நம்பியே பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணல.
டெல்லியில இருக்கிறவன் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வர்ன்றத வந்து தீர்மானிச்சு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட முதல்வரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி அடிச்சு ஓட விட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். டெல்லிக்கே அப்படின்னா நாக்பூர்ல உட்காந்து RSS காரங்க வந்து உங்களை இயக்கிக்கிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஏத்துக்குமா ரஜினி சார்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னொன்னு உங்க படத்துல சொல்லுவீங்கல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா? அரசியலை பொறுத்தவரை நீங்கள் வந்து எந்த கஷ்டமே பட்டதில்லை. அதனால கட்சி தொடங்கி நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சால் வந்து பாத்தீங்கன்னா அது நிலைக்காது ரஜினி சார். அதனால அரசியல்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க நடிச்சீங்கல்ல ராகவேந்திரா படம், பாபா படம், அந்த படத்துக்கு என்ன முடிவோ அதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முடிவு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதான் இயற்கை எவ்வளவு வலிமையானதுன்னு. உங்களுக்கு எத்தகைய முடிவை கொடுக்குதுன்னு வெயிட் அண்ட் சி. பாய் ரஜினி சார்.